அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தமிழ்நாட்டில் உள்ள குற்றாலம் நீர்வீழ்ச்சி ஆண்டையிருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஒரு இயற்கையான ஒரு இடம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பட்டணம், ஒரு பெரிய டவுன் இருக்குதுன்னா எங்கனாலும் போய் பாருங்கள், சுற்றி ஒரு அழகான மதில் கட்டியிருப்பாங்க. ஒரு பெரிய கேட் இருக்கும், அந்த வழியாக தான் உள்ளே வர முடியும். அப்போது அழகான பட்டணம் இருந்து அதற்கு மதில் சுவரே இல்லாவிட்டால் ஆபத்து எந்த நேரத்தில் வரலாம். அப்போது சுற்றிலும் பாதுகாப்பு வைக்கப்பட்ட மதில் கட்டப்பட்ட அந்த மதில் சுவற்றுக்குள்ளே இருக்கிற பட்டணம் அல்லது அந்த காலனி அல்லது அந்த அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அழகான பட்டணம், எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் சுற்றிலும் மதில் சுவரே கிடையாது. எந்த நேரத்திலும் திருடர்கள் எந்த பக்கத்தில் இருந்து வந்து கொள்ளையிடலாம். இதை எதற்கு ஒப்பிட்டு எழுதுகிறார் பக்தன்? தன் ஆவியை அடக்காத மனிதன் இந்த மாதிரி இருக்கிறான். எந்த மாதிரி? மதில் இடிந்து போன பாழாய் போன பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ தன் ஆவியை அடக்குகின்ற மனிதன் பாதுகாப்பாக இருக்கிறான். அதனால்தான் அடக்கம் தேவை. நாவ் அடக்கம், சரீர அடக்கம், இச்சை அடக்கம், வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு அடக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாக்கோப்பு எழுதுகிறார், நாவானது அது அடங்காமை உள்ளது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் அதே நாவு உன் வாழ்க்கையை கரைப்படுத்திவிடும் என்று எழுதுகிறார். அப்போ கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவியை அடக்குங்கள். பொதுவான ஆவின்னு ஒன்று இருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் அவருக்குள், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்குள் அடங்கி இருக்கும். எமோஷன் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா, திடீர்னு எதுக்கு கோபப்படுறோன்னு அவங்களுக்கே தெரியாது. கோபப்படலாம், நான் நியாயமான காரியத்திற்கு கோபப்படலாம். இயேசு கிறிஸ்துவே கோபப்பட்டிருக்கிறார். தேவாலயத்தில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி நடக்காமல் நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகளை பார்த்த இயேசு கோபப்பட்டார். அதுபோல நியாயமான காரியத்திற்கு அளவான, அதற்கு ஒரு காரணம் உண்டு. கோபப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். சிலரை பார்த்துருக்கிறீர்களா, காரணமே இருக்காது. ஏண்டா கோபம் வருது, அதுக்கே இன்னும் கோபம். ஏண்டா அதுக்கே இன்னும் இப்படி கோபப்படுற கேளுங்க, இன்னும் கோபம் வரும். அப்போ இது காரணம் இல்லாத. அப்போ அப்படியாப்பட்டவங்க இந்த ஒரு காரியத்துக்கே ஃபெயிலுன்னா எல்லாமே ஃபெயில். அப்போது அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய ஆவியை அடக்கு. பவுல் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன். என்ன அருமையான வார்த்தை பாரு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் பெறுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, பாதுகாப்பு, உம்முடைய அடக்கம் நீர் கொடுக்கிற ஆண்டவரே அடக்கத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.